பூமி வெடிப்பு அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி மேகத்திலிருந்து பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கத்திலே நீர் ஆகாயத்திலிருந்து மட்டுமல்ல, இங்கேயே சுனாமிகள் வரக்கூடிய அளவுக்கு, சுனாமி வராது, ஆனால் அந்த அளவிற்கு கடல் உள்வாங்குதல், திரும்பி ஒரு அடி மேலே வருதல், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடலால் நதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது அக்னி, நீர் பார்த்தாச்சு. நெருப்பினால் சுடக்கூடியது, நெருப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெருப்பு செவ்வாயோடு சேர்ந்தபோது, செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு மேஷத்துக்கு வர்றபோது, சனியோடு சேர்ந்த செவ்வாய், இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நெருப்பினால் ஏற்படக்கூடிய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சார், நெருப்பினால் ஏற்படக்கூடிய தாக்கம்னா டைரெக்டாக வல்கோனா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. 2-3 இடத்துல துப்பாக்கி சூடுகள் நெருப்பை உண்டாக்கக்கூடியது தானே. அந்த மாதிரி ஒரு சாராருக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையே இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, உக்ரைன் போர், அந்த மாதிரி போர்கள் வருவதற்கு நிச்சயமாக சாத்தியப்பொருள் அதிகமாக இருக்குது சார். 2026 அதற்கான சாத்தியப்பொருள் அதிகமாக இருக்குது.